இப்போ பதஞ்சலி யோக நிலையை அடைவதற்கு ஒரு முக்கியமான வழி சொல்றார். அதாவது ஈஸ்வர பிரணிதானாத்வா, அதாவது நம்மை மீறிய ஒரு சக்தி ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அந்த ஒரு இடத்தில் முழுமையாக நம்மை சரணாகதி அடைய செய்வது, நம்மை முழுமையாக அவரிடம் சரண் புகச் செய்வது, இது யோகத்தின் கடைசி அங்கமான, அதாவது உச்சபட்ச நிலையான சமாதியை அடைய உதவும் அப்படின்னு சொல்றார். அதாவது முதல்ல சொன்னார் அபியாசம், பயிற்சி, வைராக்கியம், பிறப்பு, ஸ்ரத்தா, இது எல்லாமே பண்ண அப்புறமும் நம்மால் யோகத்தின் நிலையை அடைய முடியாமல் போகும் பொழுது ஈஸ்வரனிடம் சரண் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன, வா அப்படின்னு முடிக்கிறார். வா அப்படின்னா அல்லது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஈஸ்வரனைத்தான் சரணடையணும் அப்படின்னு சொல்ல, இதுவும் ஒரு சாய்ஸ். அது யாருக்கு ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த காரியத்தை செய்தால் அவர்கள் ஈஸ்வர் சமாதி நிலையை அடையலாம் அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறார். ஆனால் ஈஸ்வரன் அப்படிங்கிறவரை கடவுளா அப்படின்னு அவர் சொல்லலை. ஈஸ்வரனுக்கு சில குணாதிசயங்கள் இருக்கிறது. இந்தந்த குணாதிசயங்கள் இருக்கிறவங்க எல்லாமே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறார். அதை நம்ம வர்ற நாட்களில் பார்க்கலாம் என்னென்ன குணாதிசயங்கள் அப்படிங்கிறத. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆசனம் சுப்த பாதாங்குஷ்டாசனா, அது படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். கால்களை தூக்கி கட்டை விரலை கைகளால் பிடித்து செய்யக்கூடிய ஒரு ஆசனம். அதை எப்படி பண்ணுறது கிளாசிக்கலாக அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம சுப்த பாதாங்குஷ்டாசனா கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். படுத்துக்கணும், கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுக்கும்போது ரெண்டு கைகளையுமே தலைக்கு மேலே தூக்கணும். மூச்சை வெளியே விடும்போது கைகளை கீழே கொண்டு வாங்க, கால்களையும் மேலே கொண்டு வரணும். கட்டை விரல் ரெண்டையுமே விரல்களால் பிடிச்சிக்கணும். கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ மூச்சு உள்ளே இழுக்கும்போது கால்களை கீழே கொண்டு வந்துடணும். அதே மாதிரி கைகளை தலைக்கு மேலே கொண்டு வந்துருங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் கீழே கொண்டு வந்துடணும். இதை இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டே கை ரெண்டையும் தலைக்கு மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கால்களையும் தூக்கணும், கைகளையும் மேலே கொண்டு வாங்க. கட்டை விரலை, கால் கட்டை விரலை கைகளால் பிடிச்சிக்குங்க. கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. தலைக்கு மேலே கால்களையும் தரையில் கொண்டு வந்துடலாம் நேராக. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகள் ரெண்டையும் கீழே கொண்டு வந்துடுங்க. நம்ம இப்போ சுப்த பாதாங்குஷ்டாசனா கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இது பண்ணுவதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, கால்களை தூக்குவதனால வயிற்றுப்பகுதி நல்ல முறையில் டோன் ஆகும். வயிறு அதிகமாக இருந்தாலோ வேண்டாத சதைகள், வயிற்றுப்பகுதி இடுப்பு பகுதியில் இருக்க வேண்டாத சதைகள் கம்மியாகும். கைகளால் கால் கட்டை விரலை பிடிச்சிருக்கிறதுனால தோள்பட்டை, கைகள், மேல்முகுது பகுதி எல்லாவற்றுக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, வலு ரெண்டுமே சேர்க்கும். இந்த கால்களை தூக்கி பண்ணுவதனால கால்களுக்கு அந்த தொடையில் இருக்கக்கூடிய சதை, கண்டைக்கால் சதை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்குது. முதுகுத்தண்டுமே நல்ல முறையில் ஸ்ட்ரெச் ஆகுது. இது பண்ணும் பொழுது சில பேருக்கு அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும், அந்த பைல்ஸுமே கம்மியாகும். பெண் குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே பண்ணாலே அந்த பெல்விக் மசில்ஸ் எல்லாமே ஃப்ளெக்சிபிள், ஸ்ட்ராங் ரெண்டுமே அந்த பெல்விக் ரீஜன் நல்லா ஆகும். இரத்த ஓட்டம் நல்ல முறையில் சீராக இருக்கும். கால்களை தூக்குவதனால அந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால்களை சுற்றிய நரம்பு முடிச்சுகள் அதுவுமே சரியாகும். இரத்த ஓட்டம் நல்ல முறையில் சீராக நடக்கும். வயிற்றுப்பகுதியில் இன்டைஜஷன் சொல்லக்கூடிய ஜீரணம் சரியாகாமல் இருந்தால் அந்த ஜீரண சக்தியுமே நல்ல முறையில் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இதை சில பேரால் கிளாசிக்கலாக பண்ண முடியாது. ரெண்டு காலையும் தூக்கி அவங்க ஒரு காலை மட்டும்தான் தூக்க முடியும். ஏன்னா ஒரு கால் கீழே சப்போர்ட்டாக இருந்தால் இன்னொரு காலை தூக்க முடியும். அவங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மாடிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம்.
இப்போ நம்ம பாதாங்குஷ்டாசனா ஒரு காலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஏகபாத பாதாங்குஷ்டாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே கைகள் ரெண்டையும் தலைக்கு மேலே தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விடும்போது 2 கைகளையும் கீழே கொண்டு வரணும். இடது காலை மட்டும் தூக்குங்க. இடது கட்டை விரலை இடது கையால் பிடிச்சிக்கணும். வலது கை தரையில் வச்சுக்கோங்க. கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகள் ரெண்டையும் தலைக்கு மேலே தூக்குங்க. இடது காலை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இதே இது வலது காலை பிடிக்கணும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க. வலது காலை மட்டும் தூக்கணும். வலது கட்டை விரலை பிடிச்சிக்குங்க. இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகள் ரெண்டையும் தலைக்கு மேலே தூக்குங்க. கால்களை கீழே கொண்டு வந்துடுங்க. வலது காலை மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகள் ரெண்டையும் கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ பாதாங்குஷ்டாசனாவை ஒரு காலில் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னொரு தடவை பார்க்கலாம். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கைகள் ரெண்டையும் தலைக்கு மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது காலை மட்டும் தூக்குங்க. 2 கைகளையும் கீழே கொண்டு வரணும். இடது கட்டை விரலை பிடிச்சிக்குங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுக்கும்போது 2 கைகளையும் தலைக்கு மேலே தூக்குங்க. இடது காலை தரையில் கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சை வெளியே விடும்போது வலது காலை மட்டும் தூக்குங்க. கைகளை கீழே கொண்டு வாங்க. வலது கட்டை விரலை பிடிச்சிக்கணும். கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது 2 கைகளையும் மேலே தூக்குங்க. வலது காலை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் மெதுவாக தரையை கொண்டு வந்துடுங்க. இப்போ சுப்த பாதாங்குஷ்டாசனா பண்ண முடியாதவர்கள் கிளாசிக்கலாக அவங்க எப்படி பண்ணலான்னா, இந்த மாதிரி ஏகபாத சுப்த பாதாங்குஷ்டாசனா ஒரு காலை மட்டும் தூக்கி பிடிச்சி பண்ணலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. இந்த பேலன்ஸ் கிடைக்கும்போது அவங்களால ஈஸியாக ஒரு சைடு பண்ண முடியும். இடது பக்கம் அப்புறம் வலது பக்கம் இந்த மாறி மாறி பண்ணி கொஞ்சம் பயிற்சி நல்ல முறையில் அடைந்த பிறகு வயிறில் கொஞ்சம் வலுவும் முதுகு பகுதி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனாலுமே அவங்க கிளாசிக்கலாக பண்ணக்கூடிய அந்த தகுதியை அடைஞ்சிருவாங்க. கிளாசிக்கலாக பண்ண முடியும். இந்த ஒரு கால் பண்ணுறதுனாலையுமே அவங்களுக்கு அந்த வயிற்று பகுதியில் நடக்கக்கூடிய அந்த ஜீரண சக்தி நல்ல முறையில் நடக்கும். அந்த கால் எந்த காலை தூக்கணுமோ அந்த காலில் இருக்க தொடை கெண்டைக்கால் பகுதி அதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்குது. இடது கை அல்லது இடது பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மசில் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். இரத்த ஓட்டம் சீரடையும். அதே மாதிரி வலது பக்கம் பண்ணும் பொழுதும் இதே அந்த ஒர்க்கு வலது பக்கம் நடக்கும். இதனால் அவங்களுக்கு இடுப்பு பகுதி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வேண்டாத சதைகள் டோன் ஆகும். நரம்புகளுமே நல்ல முறையில் பலன் பெறும். நல்ல ஒரு வலு சேர்க்கும். நரம்புகளுக்கும் சரி அதை சுற்றி உள்ள மசிலுக்கும் சரி நல்ல ஒரு வலு கிடைக்கும்.